அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் லெப்ட் பாண்டி, தேனி மாவட்ட தெற்கு மாவட்ட தமிழக மாவட்ட செயலாளர். தொடர்ந்து சில விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டு வரோம். சில சூழ்நிலை பேசாமல் இருந்தால் ரொம்ப பொறுமையாக நாங்கள் காட்டோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஒரு ஃபேஸ்புக் லைவு என்னடா தொடர்ச்சியாக எங்கள் தளபதியார் அடுத்தடுத்த கட்டமாக இந்த கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்தில் அடுத்தடுத்த கட்டமாக அடுத்தடுத்த நகர்களை பற்றி பேசி போயிட்டுருக்காங்க. இதுபோக மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எங்கெல்லாம் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க, இந்த அரசும் சரி மத்திய அரசை பற்றி தொடர்ந்து விமர்சனம் பண்ணி வராங்க. இதுக்கு நிறைய பேர் இந்த யூடியூப்பில் இந்த சில கட்சிக்காரங்கெல்லாம் ரொம்ப வார்த்தை வித்தியாசம் பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாமே 60 வயசு 65 வயசுக்கான ஆளுக்கு, எல்லாம் வயசுக்கு மூத்த ஆளுங்க. பேசும்போது எங்கள் தளபதி ஒருமையில் பேசுகிறாங்க. 65 வயசு கிழவனுக்கு அந்த மொனாவது திமுர் இருக்கும்போது 40 வயசுக்காரங்க நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ மொனாருக்கு எவ்வளோ திமுர் இருக்கு. இதே வார்த்தையை உங்களை நாங்கள் பயன்படுத்தினா நீங்கள் தாங்குவீங்களா? உங்கள் குடும்பம் கூட மதிக்காது. சரியா? அவைன்றீங்க இவைன்றீங்க. சரியா? அதேமாரி நாங்கள் ஒன்று பேச எவ்வளோ நாள் ஆகும்? இங்கே வார், நான் எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வருவார், முதலமைச்சர் ஆயிடுவார், நம்ம எம்எல்ஏ ஆயிடுவார்னு நினச்சி நாங்கள் ரசிகனாக கிடையாது. நாங்களாம் 1998 மண்டலத்துக்கு வந்துட்டோம். அப்போல்லாம் எங்கள் அண்ணன் ஒரு நடிகர், அப்படி ஆரம்பித்த ரசிகன். நீ ஒரு இடத்துல ஒரு கட்சியில் காசை வாங்கிட்டு பணத்துக்காக விலை போகிற நீ இவ்வளோ விஷயம் பேசும்போது 30 வருஷமும் உள்ள இருக்கான். விசுவாசத்துக்கு நாங்கள் என்னென்ன பேச மாட்டோம். பார்த்து கவனமாக பேசிங்க. இனி வருங்காலங்களில் என்ன நீ மரியாதை அதே மரியாதை உனக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். நீ வாடாண்டா நீ வாடாண்டுவோம். ஏன்னா அசிங்கசியமான வார்த்தை வரீங்க. ஏன்னா அதெல்லாம் இங்கே யார் ஏற்றுக்கிற சூழ்நிலை கிடையாது. எங்களை அதாவது எங்கள் அண்ணன் சமயத்தில் சொல்லிட்டாரு, எதுவுமே கருத்தியல் ரீதியாக முருகன்றாரு. அதே மாதிரி அந்த கட்சியோட பேசுகிறாங்கல்ல, மீடியாவில் பேசுகிறாங்கல்ல, அவங்க கட்சி அந்த அதை சொல்லணும். எல்லாமே கருத்தியல் ரீதியாக முதுங்கணும். தனிப்பட்ட விமர்சனம் வச்சிங்களாக்கு அதே தனிப்பட்ட விமர்சனத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பிரிச்செடுக்க ரெடி. இங்கே தெரிஞ்சுங்கடா, இந்த தமிழ் வெற்றி கழகம் அவ்வளோ ஈஸியாக அங்கே வரலடா. இங்கே வார், மக்கள் இயக்கம், நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், அப்புறம் தமிழக வெற்றி கழகம், இப்படி படிப்படியாக நின்று இருக்கான். ஏன்னா நீ 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 3000 கூலிக்கு போகிறோம். நீ நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் அண்ணனை முழுசாக எங்கள் வீட்டில் ஒரு ஆள் நினச்சி நின்று பேசிகிட்டு இருக்கான். நாங்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சோமாக்க நீ நாரி நசநசம் வச்சுக்க. அது இந்த துரைசாமிகிட்ட ஒருத்தலாம் பேசுகிறாப்புல, இந்த மண்டை வழுக்கையாக வச்சுக்கிட்டு. ஏன்னா பெருசு சொல்லி வச்சுக்க, நீ சூதாம பேசிக்க. சமய வீடியோ கூட என்ன செஞ்சுக்கிறீங்க நீயே, அவன் இவன்னு பேசியிருக்க. இலை ஒன்னி பேசுங்க எவ்வளோ நேரம் ஆங்க? சரியானே கோவரானே, உங்களை பேச எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அதேமாரி இலை நீ யாரா? ஏடா நீ இன்ன வரைக்கும் அரசியலில் செல்லா காசு ஆறுண்டா, அரசியல் விமர்சனம் பண்ற செல்லா காசு ஆண்டா அந்த துரைசாமின்றவர். ஏன்னா நீ போட்டு எந்த ஒரு கருத்து கணிப்பும் சரி, நீ எடுத்து வச்சு டேட்டா பேசுற, ஏதாச்சும் இன்ன வரைக்கும் வாழ்க்கை சரியா பேசிக்கியா? ஏன் நீ தான் ஒரு எவ்வளவு பெரிய அரசியல் விமர்சகவாதி. என் கட்சிக்காரன் என் தம்பி ரமேஷ் ஒரு டிபேட்ல பேசுறியா, எந்திரிச்சு கட்டி பிடிச்சி அவனை தம்பி சாரி தம்பி சொன்ன வச்சானா? சின்ன பையன், இளங்கன்று பயம் மரியாதை தம்பி, தெரிஞ்சு வச்சுங்க. நாங்கள் மரியாதையும் பேசுற வெயிட் பண்ணிக்கிறோம் தான். ஆனா நீங்க நடந்துக்கிற விதங்கள்ல, நீ பேசுற வார்த்தைகள்ல அந்த மரியாதை கிடையாது. மரியாதை மட்டும் கொடுத்தாதே வாங்க போடும். ஏன்னா நாங்களும் மரியாதை தூக்கி தரதுக்கு எப்பயுமே கேனப்பெல்லாம் போறாங்க. எங்க அண்ணன் அதே மாதிரி சொன்னீங்க 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டான்ற. டேய் உங்களுக்கு என்னடா 6 மணிக்கு வெளியே பாத்தீங்களா? நீங்க ஸ்டெர்லைட் விட்டு போனாரு நைட்டு 12 மணி, ஜல்லிக்கட்டுக்கு போனாரு நைட்டு 1 மணி. சரியா? இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் மட்டும் மீட்டிங். சரியா? 11 மணிக்கு இந்த மீட்டிங் நடந்துச்சு. எத்தனை சொல்றது நாங்க அசால்ட்டா பேசுற. நேத்து இந்த அஜித் குமார் பை வீட்டு தம்பியா இருந்தியா, அது வீட்டுக்கு பூரா வீடியோ காலியே போன்லயும் விசாரிச்சுக்கிருந்தீங்க. களத்துல நிக்கிற ஒரே ஆள் அறிந்துமா எங்க அண்ணன் என் தலையை மட்டும்தான். நீங்க எல்லாம் ரோடு ஷோ போறீங்க இல்ல, உங்களால ரோடு ஷோ என்னன்னு காட்ட தெரிஞ்சா? ரோடு ஷோ என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் வெளியே வந்துச்சுங்க, உங்களால பாதுகாப்பு தர முடியாது. யாருக்கு? எங்க அண்ணனுக்கும் சரி மக்களுக்கும் சரி. ஏன்னா இதை வச்சு நீங்க ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டு அதுல குளிர்காத அரசியல்வாதிகள். எங்க அண்ணன் மக்களுக்கு, இந்த தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்கள் பல்வேறு கொள்கைகள் உள்ளே வராது. ஏன்னா இன்ன வரைக்கும் எங்க கொள்கை இதெல்லாம் சொல்ல கிடையாது. அரசியல் நாங்கள் என்னென்ன வந்த பிறகு சிஎம்ஆ போய் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அதெல்லாம் சொல்லலை. ஆனால் நீங்க 70 வருஷமா 5 வருஷம் 50 வருஷமா மக்களுக்கு எவ்வளவு கோரிக்கை கொடுத்துருக்கீங்க.
நீ கொடுத்த கோரிக்கையில 10% நிறைவேற்றிருப்ப, மிச்சம் 90% பொய்யாத்தையும் இருக்குது. ஏன்னா அதுக்கான ஆள் நாங்கள் கிடையாது. ஏன் தெரியுமா, இந்த 30 வருஷத்துல நாங்கள் வந்து மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுட்டு எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிட்டுதே நாங்கள் களத்தில் வந்து நிற்கிறோம். இன்னொன்று, உங்கள் மேலே 50 வருஷமா 70 வருஷமா லட்சக்கணக்கான குற்றச்சாட்டுங்க இருக்கு. ஏன்னா எங்கள் அண்ணன் மேலே சின்ன காரம் கிடையாது, அது தெரிஞ்சுக்க. அப்போ இன்னும் நாங்கள் ஒரு எம்எல்ஏல ஒரு மினிஸ்டரால எங்களை பார்த்து ஏன் 70 வருஷம் கட்சி 50 வருஷம் கழிச்சு தொடர்ந்து நடக்குறீங்க? யோசிங்க. எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது, எந்த தப்பு நீ சொல்ல முடியாது. என்ன அந்த மனுஷனை அவ்வளோ விமர்சனம் பண்றீங்க. ஆனால் அவரவே விமர்சனம் பண்ணும்போது இந்த 70 வருஷத்துல எம்பிட்டு இந்த நாட்டை அழிச்சு நாசமாக்கி இருப்பீங்க, எவ்வளோ கனிம வளத்தை அழிச்சிருப்பீங்க, எத்தனை பள்ளிமான வாழ்க்கையை தொலைச்சிருப்பீங்க, எவ்வளோ விஷயம் நீ பண்ணியிருக்க. ஒரு பள்ளிக்கூட பையனுக்கு எஜுகேஷன் லோன் போறேன், அதை கேன்சல் பண்ண துப்பு கிடையாது. நீங்க அரசியல் பேசி உட்காந்தீங்களா? விவசாயிகளை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கப்பா? ஏற்பாடு கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு வறண்ட பூமியில் வச்சு போடு. மக்கள் செல்வ செழிப்பா வாழ்ற விவசாய பூமி அழிச்சு ஏற்பாடு கொண்டு வரணுமா? எங்க அண்ணன் சொன்னார்ல, நாங்கள் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து எதிரி கிடையாது, அந்த டெவலப்மெண்ட்டுக்கான இடத்த நல்லபடியாக செலக்ட் பண்ணு, அதுக்கு தான் ஆகணும். எங்கள் அண்ணன் யாருமே தனிப்பட்ட விமர்சனம் பண்ண புலத்தை பண்ண மாட்டார் உங்களை மாதிரிலாம். ஏன்னா நாயன்றீங்க, நேற்று வந்தேன்றீங்க, நேற்று வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாரத்தில் உங்கள் சியாம் பாட்டேன் கொப்பேன் நீங்கள் வேற வேற கட்சிக்காரன் போட்டு நேற்று வந்துதான்றா. இங்கே யார் புதுசாக வந்தவங்க? ஆரம்பத்தில் எல்லாமே புது வருவதே. இதே கட்சி இன்னும் 30 வருஷம் கழிச்சு போகும்போது நாங்களும் அனுபவத்தில் உட்காந்துருப்போம். ஆனால் நேற்று வந்து உங்களுக்கு இந்த அக்கறை ஏன்? உங்களுக்கு 70 வருஷமாண்டவங்க யாரும் இல்லை, 50 வருஷமாண்டவங்களுக்கு யாருக்கும் இல்லை, ஏன் சொல்லுங்க அப்போ? எங்கள் அண்ணன் நேற்று சொன்னார் பார்த்தீங்களா, தமிழக முதல்வர் நாங்கள் தான் கொள்கை, எங்களோட கொள்கையை எதிர்க்கிட்டு நாங்கள் என்னைக்கு கூட்டணி நிற்க முடியாது. ஏன்னா அது சொன்னவே பதறி தவிக்கிறேன் போகிறான். என்ன தெரியுமா, தேவார் நீ ஜெயிக்கணும் நாங்கள் தேவை, இன்னொரு கட்சி ஜெயிக்கணும் நாங்கள் தான் தேவை. ஏன்னா நாங்கள் பார்த்து யாருக்கு எங்கள் ஓட்டு ஒரு மாசான ஓட்டு போடுறோமோ அதுலேயும் ஜெயிப்பேன். அந்த சூழ்நிலை தமிழக மக்கள் நாங்கள் ரசிகனும் கிடையாது, ரசிகன் நாங்கள், எங்கள் கழக தொண்டர்கள், பெண்கள், தாய்மார்கள். ஏன்னா இவங்க எல்லாமே மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒவ்வொரு அடியும் நீங்க பாருங்க, நீ வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷத்துல வாங்க போற ஒவ்வொரு அடியும் சமட்டடியா வாங்குவீங்க. காரணம் தெரியுமா, நீ பார்த்து பிரித்தாளுதல் பண்ணுவீங்க. பார்த்துக்க, உங்க கூட்டணியே ஒரு கட்சி இருக்கு இல்லப்பா, உங்க கூட்டணியே ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு 2 மணி உடச்சு விட்டு அந்த கட்சி வச்சு அரசியல் பண்ணுவீங்க. அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. ஏன்னா இங்க வந்து நாங்கள் வந்து பிரிவினையை வந்து ஒன்று சேர்த்துதான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன ஆளை வச்சு பேச வருது, இந்த யூடியூப்ல சல்லித்தனம் பண்ணி அவனை வச்சு பேச வருது, ரொம்ப ஏகத்தாலமா நந்தா இல்லை ஆம்பல். நீ பொது வெளியே வந்து பேசுங்களா? அந்த மரமேமா உட்காந்துக்கிட்டு சந்துக்குழி முந்துக்குள்ளி உட்காந்துட்டு 10 ரூம்ல உட்காந்துட்டு பேசுங்களா? நீங்க வந்து வெளியே வந்து பேசுங்களா? நாங்கள் வந்து உட்காந்து பேசுனீமா? தேனி மாவட்டம் கருளையம்பட்டி என் தோட்டத்தை வந்து பேசிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி அட்ரஸ் சொல்லி பேசுவோம். ஏன் தெரியுமா? பயம். நீ வந்து வியாபாரி, உங்க கட்சி தலைவரை வச்சு நீங்க வந்து அவர் பேசி அவரை பத்தி கான்ட்ரவர்சி பேசி உங்க கட்சிக்கு வந்து நீங்க வந்து யூடியூப் ஆரம்பிச்சு வச்சு அதில் 10 ரூபா சம்பாதிக்கிற புரோக்கர் நாய் புறம். நீங்களாம் வந்து அரசியல் பேசக்கூடாது. களத்தை வந்து நிக்கிறான் பார்த்தியா, அடிமட தொண்டறியா பார்த்தியா, அவன் பேச நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன் தெரியுமா, அவன் காலத்தில் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் உழைச்சிருக்கான். அவன் பேசுறது அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து 30 வருஷம் நாங்கள் நாயை உழைச்சிருக்கோம். உழைச்சிருக்கு வந்து நின்றுருக்கோம். ஒன்றும் இல்லை. இப்போ உச்சமான இடத்துல இருக்காங்க அண்ணன், அவருக்கே நீ இந்த கட்சிகள் அவ்வளோ தொந்தரவு போது 2 தமிழ்நாட்டில் வந்து 2-3 சிஎம், ஏன்னா மத்திய அரசுல வந்து 2 மிகப்பெரிய ஆளுமைகள் பிரதமர்கள், அவங்களாம் எதிர்த்து அவங்களாம் வந்து எங்களை வந்து சக்கையா புழிஞ்சுக்காங்க. எந்த இடத்துல அடி புழிஞ்சு நான் போக கிடையாது. நீ அடிக்க வெளியே மிதிக்கிருப்போம். இன்னொன்று வெளியே வான்றீங்க, வெளியே வந்து தாங்கலாடுங்க. எங்க அண்ணன் சேகர் பாபு சொல்றாரு, பார்த்து ஒரு சூதாமுக்கு சொல்லுறாரு, அதை மிரட்டிட்டு வெளியே மக்கள் வந்து கோச்சுக்குவாங்க. மரத்தை நிறுத்தினாங்க 1 வருஷம். ஐயா சேகர் அவர்கள சாமியே இல்லைன்றீங்க, ஆனால் எல்லாத்தையும் போய் நீங்கள் வந்து குடமுழுக்கு பண்ணுவீங்க, ஐயப்பன் கோயில் போவீங்க. அதுக்கு காரணம் அதில் வர வருமானத்துக்காக வேண்டிட்டீங்க. அப்படியே இந்த இந்து அறநிலை வச்சா நீதே சாமி இல்லைன்ற அந்த இந்து அறநிலையத்துக்கு வெளியே விடும் தானே, அப்புறம் அதை தூக்கி வச்சு இடுப்பு வச்சு ஆடுற, அதில் வர வருமானம் வேணும். நீ வந்து சாமி இருக்குன்றீங்க ஐயா சேகரையா, ஆனால் உன் கட்சிக்காரங்க பார்த்தியா அவன் யாரும் சாமி இல்லைன்றான், ஆனால் நெத்தியில் போட்டு வச்சிருக்கான். என்ன உங்கள் கொள்கை? நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. தெரிஞ்சுங்க, தமிழக மக்களுக்கு வந்து யாரை பிடிக்கலையோ கருப்புலமே தூக்கி எறிவான். அது யாராலும் பார்க்க மாட்டான். ஆனால் மனசு பிடிச்சிக்கிச்சு வச்சுக்க, நெஞ்சில் இதயத்தில் வச்சு தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நினைப்பான். அந்த இதயத்தில் வச்சு குடும்பத்தில் நினைக்கிறது எங்கள் அண்ணன் தளபதி மட்டும்தான். காரணம் தெரியுமா, 51 வயசு 50 வயசு
ஏன்னா முதல் தலைமை அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி முழு தலைமை அரசியல்வாதி 70 வருஷ கட்சி 50 வருஷ கட்சி அறல விடுறான்னு வச்சுக்க, அங்க என்ன இருக்கு? ஓடுகிற ஓட்டமும் கூடுற கூட்டம் நிக்க முடியாதியா? அந்த நிக்க போற இடம் எங்க கட்சி. நீ பாத்துக்க, உன் கட்சியிலிருந்து எலெக்ஷன் டயத்துல பேரு வாரிய தொண்டர்கள் விலையை வந்து தமிழ் வீட்டில் ஜாயின் பண்ணிட்டான்னு கேட்டுங்க. காரணம் தெரியுமா? நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என் கண்ணில் பாப்பதிமா 2020 பார்ப்போம். நல்லவன் லட்சியம் ஒரு 30 வருஷமா நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம் இருக்குண்டா. 2026 தேர்வு அப்படி பாத்துக்கங்க. உங்களை மாதிரி கட்சிகளுக்கு வந்து பயங்கரமா இடி அனுப்பாப்புல. என்ன காரணம்டா, நாங்க மக்களை வந்து தெருவா வார்டு வார்டா ஒவ்வொரு ஊர்லயுமே நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மக்கள் சொல்ற குறையில நாங்க எழுதிட்டு இருக்கோம். அந்த குறையில வந்து உங்க ஆட்சியை மக்கள் கழுவி ஊத்திட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ பொதுவா ஒரு இடத்துல போய் நீ செக் பண்ணி பாருங்க, ஒரு 10 வார்டுல போய் பாருங்க, நீங்க மக்கள் உங்களை எவ்வளவு தூரம் கழிவுகளை ஊத்தி வந்துருக்கீங்க. ஏன்னா இது ஏன் சொல்ல வரேன்டா, நீங்க சரியா இருந்திருந்தால், நீங்க சரியா ஆட்சி நடத்திருந்தால் எங்க அண்ணன் பேசாம சினிமா நடிச்சு போயிருப்பாரு. ஏன்னா ஆனா நீ அப்படி கிடையாது, சரியா நடக்க கிடையாது, சரியான ஆட்சி பண்ண கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லுவேன், எங்க ஊர் ஸ்லாங் என்னதுன்னா, நாங்க எங்க பொதுவா தேனி மாவட்டத்தில் மொக்கால ஊழின்ற வார்த்தை ஒரு வட்டார வழக்கு. இந்த வார்த்தை தப்புன்னு வச்சுங்க, அந்த சென்சார் நீரே வச்சிருக்கீங்க. எங்க ஐயா பாரதி ராஜா படம் இருப்பாரு, அந்த படத்தை வந்து குறைச்சி வச்ச ஒரு படத்துல 10 இடத்துல மொக்கால ஓலின்னு வார்த்தை வரும். ஏன் தெரியுமா? இது எங்க ஊர் வழக்கு. அதை கொண்டு போய் நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், என்ன நீ விமர்சனம் பண்றது, அசிங்கமா பேசிட்டாரு, அவ்வளவு பேசிட்டாரு. நான் பேசுனது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து எங்க தளபதியும் அவங்க ஃபேமிலி தப்பா பேசுறாங்க, ரொம்ப வல்கரா பேசுறாங்க. நான் பேசுற வார்த்தை எப்படின்னா, எங்க அண்ணனையும் எங்க அண்ணியையும் ஒரு யாரோ ஒருத்தர் பேசும்போது கண்டிப்பா நாங்க அது பல் கொடுத்தேவோம். அப்படித்தான் பேசுமே தேர்த்து வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இழிவு கொடுத்து நாங்க பேச கிடையாது. அப்படி எங்க அண்ணன் எங்களை வழக்கம் கிடையாது. அதை எடுத்து போய் ட்ரெண்ட் பண்றேன். இல்லை மானங்கட்ட நாயில பிரிஞ்சு விடுடா, ஒக்கால ஓலின்ற வார்த்தை என் ஊரோட வட்டார வழக்கு. நான் சார்ந்தட்டி அந்த வழக்கை நான் பயன்படுத்தி ஆவேன். புரியுதா? தப்பான கெட்ட வார்த்தை கிடையாது. தேனி கேட்ட 10 பேர் பழகு, 10 பேர் 8 பேருக்கு ஒக்கால ஓலின்னு வார்த்தைய உனக்கு கேசுவலா பேசிய பார்த்துக்க. இதை எடுத்துட்டு நீ ட்ரோல் பண்ணிடுச்சுக்க, நீ எவ்வளவு மானங்கட்ட நான் இருப்பீங்க. ஒருத்தனை ஒரு பொம்பளை பிள்ளை நான் வந்து நானே பேசிட்டேனப்பா, நான் ஒரு தடவை பேசிட்டேன், நீ என்ன இந்த கட்சிக்காரன் முறை சேர்ந்து அந்த பிள்ளைய ஒவ்வொரு பேசுங்க உருவாக்குறீங்களடா. நான் என்னைக்கே பேசுனேன், ஆனா நீ என்ன செய்யற, என் கட்சிக்கார பிள்ளை அந்த பிள்ளை கெட்ட வார்த்தை நான் பேசுனேன், அந்த பிள்ளை சொல்லிச்சவன்ட்ட அவங்க வீட்டில் சொன்னாங்களா? அந்த பிள்ளை தங்கச்சி மாதிரி இருந்தேன், சரியா? அதை நாங்க பேசுவோம். என் கட்சிக்கு குடும்ப சண்டை இருக்கு, அண்ணன் தம்பி பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு என்ன வெளியே மூடி பேசுற வேற? அதே மாதிரி சில பச்சவந்திகள் வருதுங்க, ஏன்னா இங்க வருதுங்க, அந்த மாதிரி சில படம் ஓட்டிட்டு போய் அப்படியே வேற கட்சியில் சேர்ந்துக்கிறது. போன மாதம் வச்சு அந்த கட்சியை பத்தி பேசுது, எங்க கட்சியை பத்தி பெருமை பேசுது, கட்சி மாதிரி போனோம் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசுது. இந்த பொழப்புக்கு நீங்கம்மா இல்லை சின்ன பிள்ளைமா அப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு காலம் இருக்கு. ஏன்னா ஏதோ நல்ல செய்ய வரையா, அந்த கட்சி அண்டி போய் நல்லது செய்ய வழியை போடுமா. இன்னொருத்தனை புறம் பேசி நீ வளரணும் அவசியம் கிடையாது. அப்படி வளர்ந்து வச்சுக்க நீ நாசமா போயிடுவ. ஏன் தெரியுமா? அந்த நாடு தமிழ்நாடுப்பா. உங்களாம் நீங்க சின்ன பிள்ளை, நான் உங்களை வந்து பையனும் செய்யணும் அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. ஒரு 10 நாய் ஓடும்போது சிறுத்தை ஓடிச்சு தன் பலத்தை காமிக்க அவசியமே கிடையாது. ஏன்னா எங்க தமிழக வெற்றி காலத்தை ஒவ்வொரு சிறுத்தை மாதிரி இருந்துச்சுங்க, அதுக்காண்டி ஓடித்து நாய்கள் ஓடித்து தன்னோட இதை காமிக்கணும் அவசியமே கிடையாது. புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாராப்புல வந்துட்டு ஒரு ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு நீங்க ஒரு விமர்சனம் பண்ணுங்க, அவரை கேள்வி எழுங்க, தப்பே கிடையாது. இன்ன வரைக்கும் மக்களுக்கு என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம்ன்றத ஒரு வரையறுக்க பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கே நீ பதறனாக்க நாங்க 100 விஷயம் சொல்லி 100 செஞ்சு கொடுத்துட்டு மக்கள் நீ நம்புவான்ல, எங்க அண்ணன் நம்புவான்ல, நம்பி ஓட்டு போடுவான்ல. ஓட்டு போட்ட பிறகு அடுத்த வருஷம் நீங்க ஆட்சி தொடரும்ல. அதுக்கு நீ வந்து எங்களை நீ மிஞ்சி நல்லது செஞ்சு மக்கள்கிட்ட நீ போய் சேர்ந்து மக்கள் நீ ஜெயிக்க வச்சா எனக்கு சந்தோஷமே. எனக்கு மக்கள் தீர்மானம். அதே மாதிரி எங்க புஷியானந்தான் பேசுறீங்க, பொதுச் செயலாளர், அவர் வந்து இப்படி பேசுற அப்படி பேசுறாரு. அவங்க ஊரு பேச்சப்பா, கடலூர் மாவட்டம் புதுச்சேரி பேச்சு அது. ஏன்னா அதை தப்புன்னு சொல்ல முடியாது. இது தப்புண்டா, நாங்க பத்தே ஒரு வருஷம் கட்சி, இதுவே தப்புண்டா. 70 வருஷம் பக்குவப்பட்ட கட்சி, 50 வருஷம் பக்குவப்பட்டு வச்சு மேடையில் வந்து அவங்க பேச்சாளர்கள் பேசும் போலாம் அடங்கொம்மால அடங்கோத்தா எப்படியா பேசுவீங்க? உங்க கட்சியை அப்படியா சொல்லி கொடுத்துச்சு, உங்களை அப்படி சொல்லி கொடுத்து வளர்ச்சா? நாங்க இறந்த இப்ப
ஒரு கோபத்தில் வார்த்தை ஒரு விளையாடிச்சுக்க. நீ எல்லாம் சம்மந்தம் பண்ணி பேரும் பேத்தி எடுத்து எப்படி பேசுனேன், பக்குவமாக பேசுனேன் இல்லைச்சுக்க. உன் வீட்டில் உன் முன்னாடி நீ மதிக்க அடிச்சுக்க. இது கடந்து வந்து அன்னை வந்து நிறையா தொடர்ச்சி எங்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம், மக்கள் போய் சந்திச்சுட்டு இருக்கோம். மக்கள் எங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரிங்களா? அப்படி சேர்க்கும்போது அது எல்லாத்துக்கும் பேருக்கு புறாமே போய் சேருது. ஏன் தெரியுமா? ஒரு நாங்கள் போய் சந்திக்க எடுக்கும்போதுமா திமுக அரசியல்வாதிகள், அதிமுக, பிஜேபி எல்லா அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, இப்போ நான் ஓட்டு போடுவிப்பா என் கட்சிக்கு, ஆனால் என் குடும்பத்தில் என் கொண்டாட்டி உள்ள ஓட்டு போட தெரியாதுப்பா. ஏன் தெரியுமா? அவங்களாம் வந்து உங்கள் தளபதி வச்சுருப்பான். அந்த குழந்தையிலேருந்து வீட்டில் பசங்க பிள்ளையிலேருந்து, ஏன்னா உன்னால் வந்து எங்களை வந்து பொய்யான குற்றச்சாட்டு சமூகத்தை முடியுமே தவிர்த்து வந்து எங்கள் அண்ணன் மேலே நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு போட்டு நிரூபிக்க முடியாது. அத்தனை ரைடு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் வரைக்கும் ஒரு விஷயத்தை ரெக்கார்டை வெளியே சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்க. காரணமா அந்த ரயில் எதுவுமே எடுக்க கிடையாது. எடுத்திருந்தா இன்னைக்கு சும்மா இருப்பீங்களா? சரிங்களா? அதேமாரி நாங்கள் தொண்டர்கள் கண்டிப்பாக அடுத்த வருங்காலங்களில் தொடர்ந்து லைவ் இருக்கு, அது களத்தில் இருக்கு. நீங்கள் எந்தெந்த வார்டில் எந்தெந்த குறை மக்களை செய்யாமல் வச்சுருக்கீங்களோ அந்த குறையை போல சுட்டி காட்டி லைவ் ஓடுவோம். ஏன்னா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? எங்கள் ஆட்சி வந்தோம், இதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு வாயில் சொல்கிறீங்களா? நீங்கள் வந்தீங்க உண்மை, அந்த நிறைவுகளை நிறைவேற்ற கிடையாது நீங்கள். சரிங்களா? அது போய் காலத்தில் நின்று டேட்டா வச்சு நாங்கள் பேசுவோம். பார்த்துக்கு நீ பார்த்துக்க. அது மிகப்பெரிய உங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாக வைங்க. மக்கள்கிட்ட நேரத்தை கொண்டு உண்மையை கொண்டு சேர்ப்போம். அது எந்த பிரச்சனை கிடையாது. சாகிறதுக்கு ரெடி. நாங்கள் என் உயிரை மாற்றிக்கிட்டு எங்கள் கட்சியை வளர்க்க ரெடி. ஏன்னா காரணம் என்னடா, எங்கள் அண்ணன் வச்சது நாங்கள் வந்து ஒரு சினிமா ரசிகம் கிடையாது. எங்கள் அண்ணன் வச்சது நாங்கள் மிகப்பெரிய ஒரு பாசம் வச்சுங்க. அந்த நான் அரசியல்வாதி இல்லை, 1 வருஷம் அரசியல்வாதி, நான் 30 வருஷம் ரசிகன். சரிங்களா? நானே இப்படி வந்து நிற்கும் போது இன்னும் எனக்கு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்பிச்சுக்க. இந்த மக்களுக்கு எவ்வளோ செய்ய மாட்டோம். இல்லை ஏதாச்சும் இன்ன வரைக்கும் எங்களை ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? நீங்கள் எங்கள் மாவட்டத்தில் வரைக்கும் சும்மா ஃபேக்காக சொல்லலாம். அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இவர் கட்ட பஞ்சாயத்து நிரூபிச்சு போடலாம். சரிங்களா? ஒரு சேனல் போகிறேன், லெஃப்ட் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. தெரியுமா? தேனி ஸ்டேஷனு, தேனி மாவட்டத்தில் அனைத்து ஸ்டேஷன் எடுத்துக்க, லெஃப்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் ஒரு கட்ட பஞ்சாயத்து நின்று நீ நிரூபிச்சுட்டு வச்சுக்க. எங்கள் அச்சு விட்டு வெளியே வர ரெடி வச்சுக்க. நீ பண்ணுற புறணிக்கு, நீ பண்ணுற புரளிக்கு நான் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. இங்கே இருங்க, எங்கள் தலைவன் சொல்லிக்காரு, நதி போல கடந்து போயிட்டேங்கிறது. எங்கள் அண்ணன் பொறுமையின் சிகரம். ஏன்னா எங்கள் அண்ணனவே மேடையில் சில மேடையெல்லாம் பயங்கரமாக கோவப்படுத்திட்டீங்கன்னா, கோவத்துக்குன்னு பிறந்த நாங்கள் தேனிக்காரன். அப்போ எங்களுக்கு இன்னும் எவ்வளோ இருக்கு? நீ எவ்வளோ விஷயம் பேச மாட்டான். இங்கே வாக்கரிசி போட்டு இந்த கட்சி வந்தாச்சு. ஏன்னா அப்போ நான் செத்து போனேன்னு இருந்தோம். இனிமேல் வந்து நாங்கள் வந்து களத்தில் வந்து முழுசாக 100 நிற்போம். நீ கொடுக்க பிரச்சனை செஞ்சுக்க ரெடி. ஒரு போஸ்ட் விட்டு பெர்மிஷன் தர மாட்டேன், ஒரு பேனர் விட்டு பெர்மிஷன் தர, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் தர மாட்டேன். உனக்கு எவ்வளோ பயம்? ஒரு ஆர்ப்பாடு தர மாட்டீங்க. ஏன் பயம்? நாங்கள் நீ சின்ன பிள்ளை, 1 வருஷம் பிள்ளைய எங்களை பார்த்து 70 அரசியல் கட்சி பயப்போன்னு கொடுத்து பாருங்க. தமிழ்நாடு அலசி எடுத்துரும்னு வச்சுங்க. டெய்லியும் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை தமிழக வட்டுக்கு தேனி மாவட்ட தெற்கு மாவட்ட செயலர் முறையில் கண்டிப்பாக பேசிட்டே இருப்பேன். அதனால் வார பிரச்சனை சந்திக்க ரெடி. நன்றி, வணக்கம் உறவுகளே. வாழ்வது வீழ்வது நாம, வாழ்வது தமிழகமாகட்டும். ஜெய்ஹிந்த்.